Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஏஜர் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்ல இருந்து அருண் பேசுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம கிட்ட வந்த ராட்ஸை பத்திலாம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல என்னென்ன ரீல்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது டைவோல இருந்து லெகாலிஸ் LT 5000 DCXH. இதோட லைன் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர்ஸ், அதாவது 0.4 mm வந்து 150 மீட்டர்ஸ் பிடிக்கும் கைஸ். பிரைட் லைன் வந்து 260 மீட்டர்ஸ் பிடிக்கும், 0.30 mm பிரைட் லைன் 260 மீட்டர்ஸ் பிடிக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5 பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் தான். ரொம்ப லைட் வெயிட்டான ரீலு. ரொம்ப நேரம் நீங்கள் லாங் காஸ்டிங் ரொம்ப நேரம் காஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு கை வலியும் இல்லாமல். லூர் ஃபிஷிங்காக ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6.2:1. ஸோ ஃபாஸ்ட் கியர் இதில் ஆக்சுவலாக. ஸோ சில டைமில் வந்து லூர் வந்து ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ண தேவைப்படும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 5.3:1 கியர் ரேஷியோ தான் கொடுப்பாங்க, அது ஜென்ரிக்காக கொடுக்குறது. பட் இது வந்து 6.2:1 கொடுத்துருக்காங்க. ஸோ பர் கிராங்குக்கு உங்களுக்கு வந்து 6.2 வாட்டி சுத்தம். உங்களுக்கு அந்த காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது கூடயே உங்களுக்கு ஸ்பேர் வாஷர்ஸும் கொடுத்துட்றாங்க ஸ்பூலுக்கு. நான் சொன்ன அந்த லெகாலிஸ் ராட் இருக்கு இல்லையா, அது கூட இந்த ரீலை பேர் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். பாருங்கள் எவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீல் for salt water. ஸோ இந்த ஆன்டி ரிவர்ஸ் லாக்கும் கொடுத்துட்றாங்க. இப்போ பேக்கில் சுற்றாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் சுற்றும். நல்லா ஸ்மூத்தஸ்ட் ரீல் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்ப்போம். அடுத்து என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா டைவோலேருந்து RX 4000 BI. இதோட கியர் ரேஷியோ 5.3:1. சொன்னேன் இல்லையா, நார்மலாக எப்போவுமே 5.3:1 கியர் ரேஷியோ தான் கொடுப்பாங்க. ரொம்ப பெரிய ரீல்ஸ், சர்ஃப் ரீல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக கொடுப்பாங்க, 4.8:1 கியர் ரேஷியோ கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரிக்காக எல்லாத்துக்கும் வருது 5.3:1. அது வந்து ஹை ஸ்பீடு கியர். லாஸ்ட்டாக நம்ம பார்த்த லெகாலிஸ் 6.2:1 கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்களா கைஸ், 410 கிராம்ஸ். லிட்டில் பிட் ஹெவியர் சைடில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீல்ஸ். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீல்ஸ் எப்போவுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டலில் பண்ணுவாங்க. அதெல்லாம் கார்பன் ஃபைபரில் பண்ணுறதுனால லைட் வெயிட்டாக இருக்கும் கைஸ். அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸ் ட்ராக் வந்து இதில் 6 kg கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க பால் பேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பால் பேரிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பால் பேரிங்ஸ் அதிகமாக உங்களோட ரீலோட காஸ்ட் கம்பல்சரி அதிகமாகிட்டே போகும். இதுதான் ஜென்ரிக் கான்செப்ட். ப்ளஸ் ரீலோட வெயிட் அதிகமாக ரேட் கம்மியாக இருக்கும். ரீலோட வெயிட் கம்மியாச்சுன்னா ரேட் அதிகமாகும். ஸோ இதோட லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 0.30 mm வந்து 270 மீட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும் கைஸ். ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரீலுக்கு உங்களுக்கு ஸ்பேர் வாஷர்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் பிளேன் ரீல் தான். ஏன்னா பட்ஜெட் ரீல்ன்றதுனால. இதோட கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆன்டி ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க, ஸ்விட்சு. ஸோ ட்ராக் நாப்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க கைஸ். சவுண்ட் பார்த்தீங்களா, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா டைவால இருந்து
5000C arc. இதோட gear ratio 5.1:1 and weight பார்த்தீங்கன்னா 345 grams. Max drag வந்து 11 kg drag capacity கொடுத்துருக்காங்க. 10 ball bearings யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலேயும். ஸோ per crankக்கு வந்து 86 cm of line வந்து உங்களுக்கு ஸ்பூலின் ஆகும். ஸோ அதுதான் இது per crankக்கு எவ்வளோ லைன் வந்து ரிட்ரீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ braid வந்து நம்பர் 3 சைஸ், அதாவது 0.24 mm வந்து 240 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்பூல் பண்ணலாம். இல்லை ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரீல் தான், சால்ட் வாட்டருக்காகவே மெயினாக பண்ணது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்களா, பவர் நாப் எப்படி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல் மெட்டல். இது மைல்டு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ரீலே பார்க்க பிரமாதமாக இருக்குது. அண்ட் ஃபுல் மெட்டல் ரேக் மீன் ஸ்பூல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஃபுல் மெட்டல். ஸோ இது வந்து த்ரெட்டின் டைப் தான் வரும். ஸோ ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு நீங்கள் த்ரெட் உள்ளே டைட் பண்ணினால ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிடும் ரீலு. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், பட்டரி ஸ்மூத் ரீல். இதில் இந்த ஆன்டி ரிவர்ஸ் நாப் கொடுத்துருக்காங்க. ட்ராக் சவுண்ட்லாம் செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ பிக் ஃபிஷ்லாம் நீங்கள் ஷோர்லேருந்து டார்கெட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங் ரீல். இந்த நாபை பிடிச்சி சுற்றுறதுக்கே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, பவர் நாப். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா டைவோலேருந்து RZ 4000. ஸோ இதோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.3:1 கியர் ரேஷியோ. வெயிட் 415 grams. மேக்ஸ் ட்ராக் 6 kg. 95 centimeters ஆஃப் லைன் பர் கிராங்க். 3 பால் பேரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 LB லைன், அதாவது 0.3 mm மோனோ லைன் வந்து 270 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ 0.32 mm வந்து 240 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். 0.35 mm வந்து 190 மீட்டர்ஸ். இதெல்லாம் வந்து மோனோ லைன் கொடுத்துருக்காங்க. பிரைட் லைன் உங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் கைஸ். இதில் ஸோ டிஜி கியர் டெக்னாலஜியோடு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிஜி கியர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீல் கைஸ் டைவால இருந்து. ஸோ ஹேண்டில் இந்த மாதிரி ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஸ்மூத்து. 3 பால் பேரிங். ட்ராக் சவுண்ட்ஸ்லாம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா டைவோல இருந்து கிரெஸ்ட் LT 5000C. LTனா வந்து லைட் அண்ட் டஃப், அதுதான் கைஸ். டைவோட இந்த LT சிம்பிளுக்கு அர்த்தம் லைட் அண்ட் டஃப். அதாவது அது கார்பன் ஃபைபர் மெட்டீரியலாக பண்ணுவாங்க, லைட் வெயிட்டாக இருக்கும் ரீலு. ஸோ இதோட கியர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.2:1 கியர் ரேஷியோ. இதோட வெயிட் பார்த்தீங்களா 285 grams தான். இது ஃபுல் மெட்டல் கிடையாது, கார்பன் ஃபைபரில் யூஸ் பண்ணதுனால லைட் டஃப் LT சீரீஸ். இதோட மேக்ஸிமம் ட்ராக் வந்து 12 kg வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர் கிராங்குக்கு 87 centimeters ஆஃப் லைன் ஸ்பூல் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ATD டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜி கியர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் காஸ்ட் ABS அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கிராஸ் ரேப் அப்படின்ற டெக்னாலஜி. கிராஸ் ரேப்னா இப்படியும் அந்த லைனை வந்து கரெக்டாக கொண்டு வந்து உங்களுக்கு ஸ்பூல் இன் பண்ணும்போது நீட்டாக லே ஆகும், அதான் கிராஸ் ரேப் டெக்னாலஜி. அப்புறம் இதில் உங்களுக்கு பிரைட் லைன் பார்த்தீங்கன்னா 0.2 mm 300 மீட்டர் வரைக்கும் ஸ்பூல் பண்ணலாம் கைஸ்.
ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வந்து வாஷர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேரா. ஸோ இது ஜாப்பனீஸ் வெர்ஷன் கைஸ், அதனால் இதில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்லேயே ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்துன்னா ஜாப்பனீஸ் வெர்ஷன் அர்த்தம். லைட் டஃப். ஸோ கியர் நம்பர் செம்ம ஸ்மூத் கைஸ், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. மெயினாக வந்து லூர் ஃபிஷிங் பண்ணுறவங்க கம்பல்சரி இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நீங்கள் காஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ட்ராக் நாப்பும் செம்மையாக கொடுத்துருக்காங்க. டைவா கிரஸ்ட் LT 5000 சீரிஸ். அடுத்த ரீல் என்னன்னு பார்ப்போம். டைவால இருந்து தான் டைவா ஸ்வீப் ஃபயர் 2B CS 4000. நம்ம டைவா ஸ்வீப் ஃபயர் ராடுக்கு இதை பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராட் அண்ட் ரீல் ரெண்டுமே ஒரே நேமில் கொடுப்பாங்க. அந்த ராடோட அந்த ரீலை நம்ம பேர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஸ்னேக் ஹெட் ஆங்கிளர்ஸ்க்காக இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீல்ஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ ஏதோ புரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். லைன் ரேட்டிங் வரைக்கும் தான் எனக்கு புரியுது. பர் கிராங்க் வந்து 95 சென்டிமீட்டர் ஆஃப் லைன் வந்து கிராங்க் பண்ணோம். 5.3:1 கியர் ரேஷியோ. வெயிட் வந்து 375 கிராம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 kg ட்ராக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 2 பால் பேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.3 mm வந்து 250 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பூல் பண்ணலாங்க இதில். இத்தனை ரீல் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு ரீல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஹேண்டில். நார்மலாக கம்பெனிலேருந்து வர எல்லா ரீல்ஸுமே லெஃப்ட் ஹேண்டில் தான் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மட்டும் ரைட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது கைஸ். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீல். லாஸ்ட்டாக நம்ம டைவர்லேருந்து பார்க்குற ரீல் வந்து கிராஸ் காஸ்ட் 6000. இந்த ரீல் எதுக்குன்னா சர்ஃப் காஸ்டிங்கில் அந்த பெரிய 15 ஃபீட் ராட் இருக்குல்ல, அது கூட பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய பாறை மீன், திருக்க மீன் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் லைன் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் உங்களுக்கு, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதோட சொன்னல கியர் ரேஷியோ பார்த்தீங்களா 4.1:1. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாலே உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய மீன்லாம் வந்து ஈஸியாக வந்து அதை லேண்ட் பண்ண முடியும். 4.1:1 கியர் ரேஷியோ. அண்ட் ஒரு கிராங்குக்கு வந்து 82 சென்டிமீட்டர் ஆஃப் லைன் வந்து உள்ளே எடுக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா 630 கிராம்ஸ். அண்ட் ட்ராக் கெப்பாசிட்டி 15 kg வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஈஸியாக உங்களால் பெரிய மீன் ஃபைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரில. இது எல்லாமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஏதோ 10 பவுண்டா 10 kg என்னன்னு தெரில. இது 250 மீட்டர் ஸ்பூல் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 kg என்னன்னு தெரில. ஸோ இது வந்து 300 மீட்டர் ஸ்பூல் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. 5 வந்து 350 மீட்டர் ஸ்பூல் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ட்ராக் வாஷர்ஸ் கொடுத்துட்றாங்க. ட்ராக் வாஷர்ஸ் இல்லை, உள்ளே வர வாஷர்ஸ் ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ரோட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இதில் ஸ்டிக்கர் பாருங்கள், ஏர் ரோட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைட் பண்ணிக்கணும்.
ஸோ லாக் இருக்குது, ஆன் பண்ணிப்போம். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ரீல். ஸோ இதோட ஸ்பூல் பார்த்தீங்களா எவ்வளோ டெப்த்தாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அவ்வளோ லைன் லோட் ஆகும். ப்ளஸ் இது வந்து கோனிக்கல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. மற்ற ரீலில் வந்து நார்மலாக வந்து ஸ்பெரிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இது லைட்டாக கோனிக்கல் ஷேப், கீழே வந்து ப்ராடாக இருக்கும், மேலே வந்து ஷார்ட்டாக இருக்கும். லைன் லேமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து தூக்கி அடிக்கும் போது லாங் காஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக போகணும், லைன் வந்து ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த கோனிக்கல் ஷேப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பெரிய பெய்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா ஓப்பன் ஆச்சுன்னா காஸ்ட் பண்ணும் போது சில டைமில் பெய்லாம் வந்து லாக் ஆகும் சில மாடலில். இதில் அந்த மாதிரி ஆகாது, நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க பெய்லாம். ஸோ மெயினாக பெயிட் ஃபிஷிங்க்கு சர்ஃபில் தூக்கி அடிச்சுட்டு நீங்கள் ராடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்கார வேண்டியது தான். இதை லூர் ஃபிஷிங்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹெவி வெயிட்டு 650 கிராம்ஸு. நீங்கள் போட்டுட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா மீன் அடிச்சதுன்னா போயிட்டு நீங்கள் அழகாக கிராங்க் பண்ணி ஃபிஷ்ஷை லேண்ட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஃப் காஸ்டிங் ரீல்ஸ். கைஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஆங்கிலர்ஸ்க்கு மஸ்ட் ஹேவ் அக்சசரிஸ் அதுதான் பார்க்க போகிறோம். அதில் மெயினாக நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கேப் கைஸ். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம போயிட்டு ஃபிஷிங்லாம் பண்ணோன்னா முகல்லாம் கருத்து வீட்டில் தேவையில்லாமல் திட்டெல்லாம் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி கேப் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம முகத்தையும் நம்ம பாதுகாத்துக்கலாம், வீட்டில் திட்டில் இருந்து தப்பிச்சிக்கலாம். இந்த இதுவை மாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். மேலே உங்களுக்கு ஹெட்டும் கவர் ஆகிடும், ப்ளஸ் வந்து ஃபேஸ் மாஸ்க் இப்படி போட்டு இங்கே அந்த பின்னில் நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இது டைட்டு 2-3 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம் உங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, தலை ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி. ஓகே பர்ஃபெக்ட். மெயினாக போட் ஃபிஷிங்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரியன் வந்து தண்ணியில் அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம முகத்தில் தான் அடிக்கும். ஸோ அப்போ வந்து வெயிலோட தாக்கம் பயங்கர அதிகமாக இருக்கும். மேலேருந்து மட்டும் வராமல் நம்ம கீழே இருந்து நம்ம முகத்திலலாம் அடித்து ரொம்ப முகம்லாம் கருத்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக போட் ஃபிஷிங் போகிறவங்க இந்த மாஸ்க்கு இந்த கேப் ரெண்டுமே ஒன்றா வருது, இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கைஸ். இந்த கேப்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ஒன்று வந்து க்ரீன் கேமஃப்ளாஜ், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் கேமஃப்ளாஜ். ரெண்டுமே கேமஃப்ளாஜ் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஹூக்ஸ் வந்திருக்கு கைஸ். சைஸ் 2 எல்லாம் நல்ல பெரிய ட்ரபிள் ஹூக்ஸு. இந்த பியர் ஓரத்தில் உட்காந்து மடவை மீன்லாம் பிடிப்பாங்க, சும்மா ஃபவுல் ஹூக் பண்ணி இந்த கொத்து முள்ளை வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவை வச்சுட்டாங்கன்னா மடவை மீன்லாம் வந்து மேயும். ஸோ அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா கீழே வந்து ஃபவுல் ஹூக் ஆகி வரும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெரிய பெரிய பாப்பர்ஸில் வந்து உங்கள் பழைய முள் துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த முள்ளை வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல பெரிய சைஸ், சைஸ் 2 இது சைஸ் 1, இது அதோட பெரிய சைஸ். ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிமாவில் திக் ஹூக்ஸ். இந்த ஹூக்கை பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது. நார்மல் ஹூக் வரும் இசிமாவில், இது திக் ஹூக்ஸு. இந்த கார்ப் ஃபிஷிங் போகிறவங்க ஒரு பெரிய மீன்லாம் அடிக்குது, சின்ன முள்ளெல்லாம் வளைஞ்சிருது அப்படின்றவங்க இந்த திக் ஹூக் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பே இல்லை, மீன் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக லேண்ட் பண்ண முடியும் இந்த ஹூக்ஸில். இசிமா திக் ஹூக்ஸில் அதிகமாக ரன் ஆகிற சைஸஸ் வாங்கி வச்சுருக்கேன். நம்பர் 15, அப்புறம் நம்பர் 14, அப்புறம் நம்பர் 12, அப்புறம் நம்பர் 13. 11, 12, 13 and 14. ஸோ 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் வச்சுருக்கோம், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. லுக்கானாலே இது இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு தெரியுதா? போட்டில் ட்ராலிங் பண்ணுறவங்க இந்த வஞ்சரம் ஷீலா அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன் சைட் ஃப்ளாட்டாக வரும், ஒரு சைடு பெரிய ஹூக் வச்சு வரும், சுற்றிக்கிட்டே வரும். ஸோ போட் ஃபிஷிங் பண்ணுறவங்க கம்பல்சரி வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் லூர் அரவுண்டு 200 rupees தான் வரும். நான் கேட்லாகில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, மறுபடியும் க்ரீனு, லைட் க்ரீன், ஸோ ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஒயிட்டை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உயிர் ஏறா மாதிரியே இருக்கும். இதில் வந்து முள்ளெல்லாம் வராது, ஐம் சாரி முள்ளோட வரும். இது நம்ம நார்மலாக அரி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி அரி
வெயிட் ஃபிஷிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த முள்ளில் நீங்கள் வந்து லைனை டைப் பண்ணிட்டு போட்டிங்கனாலே போதும். ஒரு 4-5 பீஸ் எடுத்து நீங்கள் லைனாக கட்டிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மீன் வந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா லைவ் ஷ்ரிம்ப் மாதிரியே இருக்குது. குட்டி ஷ்ரிம்ப்பு ஆற்று இற உயிரோடு இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ இது பை பேக்கெட்ஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு செப்பரேட்டாக சிங்கிள் பீஸ் வேணுனாலும் தரலாம். இந்த மாதிரி ஷ்ரிம்ப்ஸ் வந்துருக்கு கைஸ். கீழே பார்த்தீங்களா அதோட அதுலேயே முள் ரிக் பண்ணி தான் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம முள்ளெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே முள் ரிக் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அதே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது நார்மல் ஒயிட் கலரு, இது லைட் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் க்ரீன் கலரில் வந்திருக்கு. ப்ளஸ் இன்னொரு கலர், இது நைட்டில் க்ளோ ஆகும் இந்த கலரு. ஸோ சார்ட்டூஸ் கலரு. இத்தனை கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்திருக்கு கைஸ். விரால் மீன் பிடிக்கிறதுக்கு சொட்டவாலன்னு சொல்லுவாங்க, வல்லாகி அட்டுன்னுவாங்க நம்ம இங்கிலீஷில். அந்த மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு இந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா யூஸ் ஆகும். விராலும் நல்லா அடிக்கும் கைஸ். இதில் நிறைய பேருக்கு தெரியாது, இதில் விரால் மீன் பிடிக்கலாம். நம்ம ஊரில் ஜென்ரலாக பாப்புலர் ஆனது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ராக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நார்த்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸில் தான் நிறைய விரால்லாம் பிடிக்கிறாங்க. இந்த ஸ்பின்னர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது சுற்றிக்கிட்டே வரும், வரும்போது நல்லா கிளிட்டர்னஸ் கொடுக்கும். விரால் மீன், வல்லாகி அட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஷீர் அந்த மீனும் கிடைக்கும். கெண்டை மீனில் அது ஒரு வகை. ஆற்றுல ஃபிஷிங் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ எது வேணும்னு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய வெயிட்டும் இருக்குது, வெயிட் டிஃப்ரென்சஸ்லையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கேட்லாகில் அப்லோட் பண்ணுறேன், அப்புறம் பாருங்கள். கைஸ் அதுக்கப்புறம் லுக்கானாவில் பிளாக் மாம்பான்னு ஒரு லூரு. இது ஒரு 3 பீஸ் லூரு. இதோட ஆக்ஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு தனித்தனியாக வந்து லூரை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எல்லா லூர் போல் ஒரே பீஸாக இருக்காது, 3 பீஸ் இருக்கும். அதனால் ஆக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த லூர்லேயும் நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸும் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாறை மீனாகட்டும், மொசடி மீனாகட்டும், கொடுவா மீனாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த லூரில் அடிக்காத மீனே கிடையாது. கல் ஓரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மீன் பிடிக்கலாம். அதில் கைஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் ஜிக். ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ட்விஸ்டர் ஜிக்ஸ் 40 கிராம்ஸ் அண்ட் 60 கிராம்ஸில் வந்திருக்கு. 2-3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்திருக்கு, ரெட்டு, கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இது நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு, ஜிடிஎஸ்க்கு ரொம்ப உகுந்த லூரு, ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ மற்ற லூரோட இது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், ரேட்டும் ரொம்ப கம்மி. தேவைன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 கிராம்ஸ் லெட் வெயிட் வந்திருக்கு. இது நம்மகிட்ட லாஸ்ட் டைமே வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு. ஸோ ரெடிமேடாக நீங்கள் லெட் வெயிட் வேணும், மேலே வந்து இதுவோட வேணும்னு சொன்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட புதுசாக ஒரு ஜிக் வந்திருக்கு கைஸ். அது என்னென்னா லுக்கானாவோட கிளிட்டர்னு சொல்லிட்டு ஜிக்கு. இந்த மாடல் புது மாடலாக இருக்குது. சர்ஃபில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் இது. ஸோ இதில் வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லுக்கானாவோட கோஸ்டட் ஜிக்ஸ் வந்திருக்கு. இதுலேயும் வேரியஸ் கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோஸ்டட்லேயே 100 கிராம்ஸ் ஜிக்கு. இது வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸ் வரும், 30 கிராம்ஸ், 40 கிராம்ஸ், எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் போயிடுவோம் கைஸ். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வந்துருக்குன்னு பார்ப்போம். லுக்கானாவோட ஸ்கிப் ஜாக் ஷேடு, ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஷேடு இது. நம்ம ஜாக் ஃப்ரம் சென்னைன்னு ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் தெரியாத ஆளே இருக்காது ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு. அவர் அதிகமாக இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவார், பேர்ல் ஒயிட் கலரு வித் 40 கிராம்ஸ் ஜிக்கெட் யூஸ் பண்ணுவார், 6/0. இது 5 இன்ச் ஷேடு. எடுக்கும் போதே பார்த்தீங்களா எவ்வளோ எலாஸ்டிசிட்டியாக இருக்குது. ஸோ 10x வரைக்கும் இழுக்கலாம்.
அவ்வளோ லென்த் எவ்வளோ இழுத்தாலும் உங்களுக்கு அறந்து போகாது, அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சேம் ஷேட் வந்து சீமனில் வருது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் நம்ம லுக்கானா பிராண்டு அதே குவாலிட்டி டிபிஆர் மெட்டீரியல் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கிட்ட வந்து ஜிக்கெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ஜிக்கெட்டும் இருக்கு, கிரீன் கலர் ஜிக்கெட்டும் இருக்கு. இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஜிக்கெட்ஸு. இது 4x0 5x0 சைஸு. உங்களுக்கு இதோட இதை பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். போட் ஃபிஷிங் போகிறீங்க, ஆந்திராலாம் போகிறீங்கன்னா இந்த ஜிக்கெட்டு ப்ளஸ் இந்த லூரை யூஸ் பண்ணிங்கன்னா பேர்ல் ஒயிட் கலரு நல்ல ரிசல்ட் இருக்கும். 3 கிலோ 4 கிலோ பாறைலாம் நீங்கள் ஈஸியாக பிடிக்கலாம். ரொம்ப அட்டகாசமான லூர் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் செட் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நம்மக்கிட்ட பால் செட் ஆல்ரெடி இருக்குது, ஸ்பைடர் ஹூக்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஸ்பைடர் ஹூக்ஸும் வந்திருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஸ்பின்னர்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய டைப் ஸ்பின்னர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஏரியிலலாம் மீன் பிடிக்கலாம் இதை வச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ரோலிங் ஸ்விவல் வித் நைஸ் ஸ்னாப் 2-3 சைஸஸில் வந்திருக்கு. ஸோ லூர்லாம் உங்களுக்கு மாட்டுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ரிங்ஸ் எல்லா சைஸ்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட. ஆல்ரெடி 2-3 சைஸஸ் அவைலபிளாக இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் அவுட் ஆகிருந்தது. இப்போ எல்லா சைஸ்லேயும் ஸ்ப்ளிட் ரிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு லூரில் ஹூக்ஸ் சேஞ்ச் பண்ணோன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபிக்கி. இது வந்து ரெடிமேட் ரிக் கைஸ். சின்ன சின்ன பாறை மீன், வெயிட் ஃபிஷ் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இதில் எல்லா சைஸஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு 30 கிராம்ஸ் வெயிட்டோ இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 30 கிராம்ஸ் ஜிக்கு போட்டு நீங்கள் வந்து சர்க்கிளில் நீங்கள் இதை காஸ்ட் பண்ணி சும்மா ரிட்ரீவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக பாறை மீன், கிழங்கா மீன், ஊடா மீன் எல்லா மீனும் இதில் மாட்டாத குட்டி மீனே கிடையாது. எல்லா மீனும் குட்டி குட்டி மீனெல்லாம் மாட்டோம். ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேயே சபிக்கிலேயே வித் ஷ்ரிம்ப் மாடல் வந்திருக்கு. அதில் இது பஞ்சு கவர்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், கலர் கலராக இருக்கிறத. இது வந்து எறா மாதிரி டைப். இது சின்ன குட்டி எறாவை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மீன் பார்த்ததுன்னா கண்டிப்பாக எறா ஏதோ கூட்டமாக ஓடுது, 4-5 எறா கொஞ்சம் கூட்டமாக போகுதுன்னு சொல்லிட்டு பெரிய மீன் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணி மாட்டிக்கோங்க கைஸ். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், புது மாடல் சபிக்கி இது. ஸோ இதில் ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட யூவி ரிஃப்ளெக்ஷன் கிளாஸ் வந்திருக்கு கைஸ். ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு கண்ணு கூசாமல் கண்ணு குளிர்ச்சியாக நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணலாம். ரெண்டாவது தண்ணிக்கு மேலே சூரியன் படும்போது வாட்டர் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால நமக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறது என்னன்னு சரியாக தெரியாது. இந்த போலரைஸ்ட் கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணிக்கு கீழே மேற மீனையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. ப்ளஸ் வந்து நீங்கள் லூர் யூஸ் பண்ணுறீங்க, காஸ்டிங் பண்ணுறீங்க, சில டைமில் எங்கன்னா கல்லில் மாட்டிக்கும். இல்லை நீங்கள் தவளை போட்டு யூஸ் பண்ணுறீங்க விரால் பிடிக்க, சில டைமில் தவளை போயிட்டு செடியில் மாட்டிக்கும். நம்ம அதை எடுக்கணும்னு வேகமாக ட்ரை பண்ணோன்னா ஸ்ட்ரைட்டாக சில பேர் தெரியாமல் இழுத்துருவாங்க. இழுத்தா என்ன ஆகும், அந்த தவளை அதுலேருந்து அன்ஹூக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபேஸுக்கு தான் வந்து அடிக்கும் கைஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். சில டைம் கண்ணிலேயே அந்த ஹூக்லாம் ஏற சான்சஸ் இருக்குது. ஃபேஸ்னால் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம், பட் கண்ணில் குத்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தான விஷயம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கண்ணாடியை போட்டு ஃபிஷிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டைலாகவும் இருக்கும், ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து கண்ணும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக ஃபிஷ் பண்ணலாம் கைஸ். வாங்கி பயனடைங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கானால பில்லி பாப் ஃப்ராகு 10 கிராம் ஃப்ராக்ஸ் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. 6 கிராம் 7 கிராம்ஸ் எங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் 10 கிராம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் இந்த ஃப்ராக் வந்து நம்பர் 1 10 கிராம்ஸ் ஃப்ராக். இது கலரும் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான கலர், மேலே க்ரீனு கீழே எல்லோ கலரு. நல்ல மீன் அடிக்கும், நல்ல இந்த ரிசல்ட் இருக்குது இந்த ஃப்ராகில் பில்லி பாபில்.
நாட்டு விராலுக்கு. ஸோ அதுலேயே பிளாக் வித் ப்ளூ கலர் இருக்குது. அதுவும் இல்லாமல் துஷ்மன் ஃப்ராகும் எடுத்துருக்கோம் கைஸ் இந்த வாட்டி க்ரீன் கலரில். இதையும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இந்த ஃப்ராக்லேயும். இதை ஜென்ரலாக நம்ம ஊரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுல பெருசாக இருக்குன்னு வாங்க மாட்டாங்க. ஆனால் இது லென்த்தாக இருக்கிறதுனால பெருசு வந்து விஷயம் இல்லை. சின்ன விராலாக இருந்தாலும் ஈஸியாக அதை அட்டாக் பண்ணி நல்லா பிடிக்கும். இந்த துஷ்மன் ஃப்ராக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதான் நார்மல் இசிமா ஹுக்ஸு. அதோட சைஸஸ்லாம் வந்திருக்கு, சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும். ரொம்ப குட்டி சைஸஸ்லாமும் வந்திருக்கு கைஸ். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த ஹூக்ஸ் எல்லாம். சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம் இந்த ஹூக்ஸில். இது வந்து சைஸ் 1, இது சைஸ் 2, இது சைஸ் 14. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கானாவில் செரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அல்ட்ரா லைட் ஃபிஷிங்காக புதுசாக ஒரு லூர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒயிட் வித் பிளாக்கு, ஒயிட் வித் சில்வர் லைனிங்கு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அல்ட்ரா லைட்லாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஃபயர் டைகர் கலரு, கோல்ட் அண்ட் ரெட் ஹெட்டு, ஸோ ஒயிட் அண்ட் ரெட் ஹெட்டு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கைஸ். நல்ல ரிசல்ட் உள்ள லூர்ஸு அல்ட்ரா லைட் ஃபிஷிங்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். செரின்னு சொல்லிட்டு லுக்கானாலே அல்ட்ரா லைட் ராடும் இருக்குது. ஸோ செரி சீரீஸை வந்து அவங்க அல்ட்ரா லைட் சீரீஸாக வச்சுருக்காங்க. அதனால இந்த லூர் நேமும் செரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கானாவில் ஜெயண்ட்னு ஒரு லூரு. இது நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் வாங்கல. சூப்பராக இருக்குது ரிசல்ட்ஸ். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் நல்ல கலர்ஸு, ரெட் அண்ட் ஒயிட்டு, ப்ளூ, கோல்டன் ரெட்டு, சில்வரி. இது ஃபயர் டைகர், ப்ரௌன் ஃபயர் டைகர், க்ரீன் ஃபயர் டைகர், பிங்க்கு, ரெட் அண்ட் சில்வர். ஸோ க்ரீன் ஃபயர் டைகர் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லுக்கானாவோட ரீல்ஸ்க்கு வந்துடுவோம். இது லுக்கானாவோட ஸ்டோன் ஐலண்ட் 5000 ரீலு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7+1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் பேரிங் வந்துடுது. சிஎன்சி மஷின்ட் அலுமினியம் ஸ்பூல், அலுமினியம் பாடி, மைக்ரோ அட்ஜஸ்டிங் கார்பன் ரேக் சிஸ்டம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெயின் ஷாஃப்ட், மெஷின் கட் ஜிங்க் அலாய் டிரைவ் கியர், ஜிங்க் அலாயில் கொடுத்துருக்காங்க டிரைவ் கியரு. மெஷின் கட் பிராஸ் பினியன் கியர் வந்து பிராஸில் கொடுத்துருக்காங்க. சிஎன்சி அலுமினியம் ஸ்க்ரூ ஹேண்டில் வித் பிக் நாப்பு, நல்ல பெரிய ஹேண்ட் நாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல பவராக பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் பவர் நாப்பில் வச்சு. இன்ஸ்டன்ட் ஆன்டி ரிவர்ஸ் ஸ்விட்சு, லைன் கெப்பாசிட்டி 0.33 mm வந்து 330 மீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பூல் பண்ணலாம் கைஸ். கியர் ரேஷியோ 4.7:1, மேக்ஸ் ட்ராக்ஸ் 25 kgs. ஸோ ரீல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. இது ஆல்ரெடி ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்குது. லுக்கானால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்டு. இதில் உங்களுக்கு ஒரு பேக்கோடு வந்துடும். இந்த பவுச்சில் நீங்கள் ரீலை வந்து சேஃப்டியாக போட்டு வச்சுக்கலாம் ஃபிஷிங் பண்ணதுக்கப்புறம். ஸோ ரீலை பார்த்தீங்களா, பவர் நாப் தான் இதில் அல்டிமேட் கைஸ். பவர் நாப்லாம் தனியாக வாங்கினாலே ஒரு இதில் பிராண்டில் வந்து 2000 3000 வருது. இது வந்து உங்களுக்கு ரீலே வந்து 3000 தான் வரும். சூப்பர்பான ரீல். நாப்பு பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரீல் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட கொமோடோ K6000 சீரீஸ் தான். ஸோ இதில் வந்து 8+1 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. சிஎன்சி மஷின் அலுமினியம் ஸ்பூல் கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் பாடி அண்ட் ரோட்டர் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அட்ஜஸ்டிங் கார்பன் ரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெயின் ஷாஃப்ட்டு, மெயின் கட் ஜிங்க் அலாய் டிரைவ் கியரு, மஷின் கட் பிராஸ் பினியன் கியரு,
CNC aluminum screw handle with big knob, instant anti-reverse gear. Gear ratio வந்து பார்த்தீங்கன்னா 4.7:1, line capacity 0.40 வந்து 220 mm சுத்தலாம், மீட்டர் சுத்தலாம் guys. Maximum drag வந்து 18 kgs. ரீல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு சேம் பவர் நாப்போட வந்துடும் ஹேண்டில். ஸோ சில்வர் வித் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரீல் இன் பண்ணால் உங்களுக்கு டைட் ஆகிடுங்க ஹேண்டில். ஜஸ்ட் ரீல் இன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டைட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ரீல். ஸோ இந்த சுவிட்சும் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ்க்கு, ஆன்டி ரிவர்ஸ்க்கு. இதை நீங்கள் போட்டிங்கன்னா பின்னாடி சுற்றும், இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி சுற்றாது, ஃப்ரண்ட்டில் மட்டும் சுற்றும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீலுன்னு சொல்லுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீலு, வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். லுக்கானா கொமோடோ 6000. ஸோ அதுலேயே 5000 சீரீஸும் இருக்குது நம்மக்கிட்ட. லைட்டாக சைஸ் வேரியண்ட் தான். உங்களுக்கு அந்த லைன் கெப்பாசிட்டி மட்டும் குறையும், கொஞ்சம் ரீலோட சைஸும் குறையும். கொஞ்சம் போதும் லைட் வெயிட்டாக வேணுன்றவங்க இந்த ரீலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிக் கேம் டார்கெட் பண்ணுறீங்கன்னா இந்த ரீல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். கைஸ் நெக்ஸ்ட் என்ன ரீல்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட அர்கஸ் ரீல் தான் பார்க்க போகிறோம். AR250ன்ற மாடலு. இதோட கியர் ரேஷியோ 4.5:1. இது நம்ம ஷாப்புக்கு புதுசாக வந்திருக்கு. இந்த ரீலோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஸ்லிங் ஷாட்லாம் யூஸ் பண்ணுறவங்க இந்த ரீலை யூஸ் பண்ணலாம் கைஸ். அர்கஸ் ரீலு. இந்த ரீல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் ஷாட் வச்சு ஃபிஷ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஏரோவை ஜாயின் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஸ்லிங் ஷாட் அடிக்கும் போது உங்கள் ஸ்லிங்கு வந்து அது அந்த டார்ட் வந்து போய் ஃபிஷ்ஷில் அடித்த உடனே நீங்கள் இதை சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீல் இன் ஆகிடும் கைஸ். இதை நீங்கள் கையில் ஒரு பேண்ட் வச்சு இப்படி மாட்டிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ராட்லேயும் நீங்கள் வச்சு பிடிச்சிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ரீலு. இதை ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்காகவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். வேறு யாருன்னா வாங்கி யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் கைஸ், நல்லாயிருக்கும் இது. கைஸ் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லுக்கானாலேருந்து டைனி லூரு ரீலு. சைஸை பார்த்தீங்களா, சைஸே டைனியாக தான் இருக்குது. இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு லுக்கானாவில் இதுதான் சின்ன ரீலுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ குட்டி பசங்களெலாம் யூஸ் பண்ணுறது கொடுக்கலாம். சும்மா இது ஒரு சொப்பு சாமான் மாதிரி தான். பெரிய லெவலில் ஃபிஷிங் பண்ணதுலாம் யூஸ் பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு கொடுத்து குட்டி குட்டி மீன் ஜிலேபி கண்டெல்லாம் பிடிக்கிறதுல பிரச்சனையே இல்லை. அவங்க ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ஒரு 5 வயசுக்குள்ளார இருக்கிற பசங்க வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீலும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க ஆர்வமாக இருக்காங்க ஃபிஷிங் பண்ணோன்னா இந்த ரீலை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து குஷிப்படுத்துங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு லுக்கானாலேருந்து. அது என்ன பார்த்தீங்கன்னா சேர்ஸ் தான், ஃபோல்டபுள் சேர்ஸு. இது எல்லாருக்குமே தேவைப்படும். ஃபிஷிங் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஜஸ்ட்டு நீங்கள் பிக்னிக் போகிறீங்க, வெளியே ரிலாக்ஸாக உட்காரணும் அப்படின்னா இந்த சேர்ஸ் வாங்கி நீங்கள் காரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இது லாஸ்ட் டைம் வந்து இது ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 சைஸ் இருக்குது, லார்ஜ் அண்ட் மீடியம். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். வேணுன்றவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு கேரி கேஸோடு வந்துடும். ஈஸியாக நீங்கள் கொண்டு போகலாம். அது பிக் சைஸு, இது மீடியம் சைஸு. ரெண்டுமே அசால்ட்டாக ஒரு 100 கிலோ வரைக்கும் தாங்கும். பாருங்கள், மீடியம் சைஸில் உட்காந்து காட்டுறேன். நான் ஒரு 6 ஃபுட் டாலு. நானே அசால்ட்டாக உட்கார முடியுது. நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காரலாம். ஸோ வீட்டில் இருக்க சின்ன பசங்க அதை கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி பெரிய சைஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக 3லேருந்து 4 சேர் வாங்கி நீங்கள் காரில் போட்டிங்கன்னா எங்கே போனாலும் ஜம்முன்னு உட்காந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கேஸ். நெக்ஸ்ட் ரீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொர்னோடோ. லுக்கானாவோட டொர்னோடோ TD 6000. இதில் நம்மக்கிட்ட 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. 6000 and 5000 சீரீஸு ரெண்டுமே இருக்கும். இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ரீலு. ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. 2வது ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன்.
இதோட ரீலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோமா? 7+1 ஸ்டீல் பால் பேரிங், CNC machined aluminum spool, infinite stop system, aluminum handle with EVA big knob, micrometric carbon drag knob, anti-twist line roller, zinc alloy drive gear, brass pinion gear, maximum drag வந்து 15 kgs கொடுத்துருக்காங்க. weight பார்த்தீங்கன்னா 389 grams. ஸோ black with gold ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி, எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை டொர்னாடோ ரோல் ராக் நாப்லாம் நல்லா ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீல்ஸ் ஃப்ரம் லுக்கானா. இது தவிர நம்மக்கிட்ட நிறைய ரீல் இருக்குது கைஸ். அதெல்லாம் ஸ்டாக் இருக்குது, அதனால எதுவும் காமிக்கல. நான் ஸ்டாக் அவுட் ஆனது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட மேட்ரிக்ஸ் ரீலு, அல்ட்ரா லைட் ஃபிஷிங்காக. இது லுக்கானா டக்குகானா ரீலு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக்கானா ஸ்பின் 40, 50, 60. இதில் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கானா ஃபாக்ஸ் 5000 சீரீஸு, லுக்கானா ரெனோ 800. இதுவும் வந்து அல்ட்ரா லைட் ஃபிஷிங் தான். கோல்டன் ஈகிள். அதுக்கப்புறம் கொமோடோ ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். டொர்னாடோ இதுவும் பார்த்தது தான். லுக்கானா ப்ரெடேட்டர் ரீல் இருக்குது கைஸ், வெயிட் காஸ்டிங் ரீலு. அப்புறம் லுக்கானா சால்ட் ஆர்மர் ரீல் இருக்குது. லுக்கானா ஃபேண்டசி ரீல் இருக்குது. இது வந்து லுக்கானாவோட சர்ஃப் காஸ்டர், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சர்ஃப் ரீல் இது. அது தவிர நம்மக்கிட்ட நிறைய ஜிக் கலெக்ஷன்ஸும் இருக்குது, பிரைட் லைன்ஸ் இருக்குது, மோனோ லைன்ஸ் இருக்குது, ஒயர் லீடர்ஸ், லூர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டென்ட்டு கூட இருக்குது, பேக்ஸ் இருக்குது. இது இடுப்பில் கட்டுற பேகு. அது தவிர சாஃப்ட் லூர் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்பைடர் வெயிட்ஸ் இருக்குது, அப்புறம் ஜிக்ஸ் இருக்குது, ஜிக்கெட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட தலையில் மாட்டுற லைட்டு, நைட் ஃபிஷிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த லைட் இருக்குது. ஃபிஷ் பைட் அலாமல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, டைவ் பண்ணி உள்ளே இருக்க ஃபிஷ் எல்லாம் நீங்கள் ஜாலியாக ரசிக்கலாம். அதுக்கான மாஸ்க் இது. ஸோ இது எல்லாமே சாஃப்ட் லூர் கலெக்ஷன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ராக்ஸ் ஏகப்பட்ட இருக்குது. எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. லூர் ஃபேக்ட்ரியிலேருந்து, லுக்கானாலேருந்து, ஹவாஸ்லேருந்து எல்லா ஃப்ராக் வெரைட்டிஸும் வச்சுருக்கோம். ப்ளையர்ஸு, நைஃபு, ஃப்ளோட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நம்ம வீடியோ நம்ம பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஷாப்புக்கு முடிஞ்சால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி நீங்கள் ஃபிஷிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ்.